ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான், நம்ம என்ன நம்பர் கொடுத்த சொல்லி வரலாம் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயினில் கொடுத்த ரிசல்ட் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 33, 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 339 கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் ஜாயினில். ஒரு 3 நம்பர் எடுக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் சிங்கிள் நம்பர் கொடுத்தோன்னா பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்த நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.71 சொல்லி ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்தேன். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நமக்கு ஃபுல் வின்னிங் ஒன்று. இடையில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஃபாலோயிங்லாம் கொடுத்து நிறையா வந்துன்னு தான் இருக்குது. ஓகே, நான் அதெல்லாம் சொல்லியிருந்தேன், முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தேன். அதனால் என்ன ஓப்பனில் வந்து நம்ம டம்மியாக வீடியோ போடுறோமோ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் 2 வீடியோவும் பெஸ்ட்டாக தான் போட்டுட்ருக்கேன். நம்ம 2 கெஸ்ஸிங்குமே நல்ல கெஸ்ஸிங் தான். ஏதாவது ஒன்று தான் வின்னிங் வரும். ஒன்று இதில் வரலாம், நான் அதில் வரலாம். ஓகேவா? நான் இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் நான் கொடுக்குறேன். இந்த கெஸ்ஸிங் வந்து நாளைக்கு நல்லாவே இருக்குது. இது வரலாம், அப்போ ஜாயினில் வராமல் கூட போகலாம். ஓகேவா? வந்து ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் ஒன்று வரும். அதனால தான் 2த்தையுமே நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் நான் ஜாயினில் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன், ஓப்பனில் வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன், ஜாயினில் வந்து எனக்காக வீடியோ போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து எதுவுமே நான் வந்து இது கம்மி அது பெருசுன்னு எதுவுமே சொன்னதில்லை. 2மே வந்து பெஸ்ட்டு தான். ஓகே, என்ன வருதோ அதான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2த்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது எது நீங்கள் ப்ளே பண்ணலாம், எது வந்து லைட்டாக ப்ளே பண்ணலாம், எது ஹெவியாக ப்ளே பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன். உங்க வற்புறுத்தல எதுவும் நீங்கள் வந்து இஷ்டப்பட்டால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி முடியாதவங்க மட்டும் நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி அடிச்சுதான் சொல்லி வரலாம் பார்த்துடலாம். நம்ம வந்து ஓப்பனில் போடும்போது சொல்லியிருந்தேன் ஏபி வந்து 88 வரணும்னு. என்னென்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா அடித்த டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 88, அடுத்த ஏபி டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 22, அடுத்த ஏபி டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 55, அடுத்த ஏபி டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 44, அடுத்த ஏபி டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 77, அடுத்த ஏபி டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 00 அடிச்சிருந்தான். ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏபி வந்து 22, அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 77 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 55, அந்த 55க்கு ஃபுல் பவர் 00 அடிச்சிட்டான். இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 44, 88 தான் இருக்குது. அப்போ 88க்கு ஃபுல் பவர் வந்து 33, 44க்கு ஃபுல் பவர் வந்து 99. ரெண்டும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஓப்பன்லேயும் சொல்லி தான் இருந்தேன். ஓகே, அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல. நம்ம என்ன கெஸ்ஸிங்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 44க்கு ஃபுல் பவர் வந்து 99 வரும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 88, நம்ம 88 பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து 33 கரெக்டாகவே நீங்கள் அடிச்சிட்டான். நான் வந்து இது 33 இன்றைக்கி மட்டும் கொடுக்கல. நான் வந்து ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளாக இந்த நம்பரை வந்து ஃபாலோயிங் ஏபி வந்து ஃபாலோயிங் கொடுத்துருந்தேன். பிப்ரவரி மாதம் ஃபாலோயிங் நம்பர் சொல்லி நான் வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்த எல்லா நம்பருமே வந்து இன்றைக்கி பிப்ரவரி மாதம் ஃபாலோயிங் நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே வந்துருச்சு. இன்னும் ஒரு நம்பர் மட்டும் தான் வரல. அந்த ஒரு நம்பர் நாளைக்கு வர மாதிரி இருக்குது. என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இது அதுக்கு மட்டும் இல்லை. இந்த ஏபி 33க்கு என்ன பேட்டர்ன்னா எப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 44 ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 22 சொல்லி அடிச்சிருப்பான். 44 ஒரு நாள் விட்டு 22. இப்போ நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 55. அப்போது 44, 22, 55. அப்போது 4, 2, 5. அப்போ கேப்பில் பார்த்தோன்னா 3 குறையும். அப்போ ஏபி 33 வந்தால் கரெக்டாக இந்த கேம் முடியும்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா 22, 33, 44, 55 எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள்ஸு. இதில் 2, 3, 4, 5 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 339 கரெக்டாக வந்தது இன்றைக்கி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரில் ஒரு வின்னிங் சாதாரண விஷயங்களே கொடுத்துட்டோம். சந்தோஷம். அவங்க பே பண்ண அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து அதில் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க, எல்லாம் சந்தோஷப்படும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பாராத வெற்றி இன்றைக்கி. ஓகே, இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஓப்பனில் வீடியோ போடுறேன், அது வந்து டம்மியாக வீடியோ போடுறேன் அப்படின்னு கிடையாது. என்னோடய பெஸ்ட்டு என்னவோ அதுதான் கொடுக்குறேன். ஜாயின்லேயும் சரி, ஓப்பன்லேயும் சரி. அது எது வேணால் வரலாம். எல்லாம் ஒன்று தான் வரப்போகுது வின்னிங்கு. ஒன்று இதில் வரலாம், இல்லை அதில் வரலாம், அவ்வளோதான். ஓகே, 2த்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான். ஓகே, இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எப்படின்னு பாருங்கள். எனக்கு வந்து நாளைக்கு ஏ போர்டு 1 வருது. அப்படி ஏ போர்டு 1 வந்தால் நமக்கு வந்து ஏபி 17 தான் வரணும். எதுக்காக மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். தொடர்ந்து ஏ போர்டை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இங்கே ஏ போர்டு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு அடிச்சிருப்பான். அந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு 5ன்னு அடிச்சிருப்பான். இங்கே ஏ போர்டு 0, ஏ போர்டு 8, அந்த 8க்கு பவர் இங்கே 3 அடிச்சிட்டான். இப்போ இந்த ஏ போர்டு பார்த்தீங்கன்னா இதில் 6 மட்டும் தான் நடுவில் இருக்குது. இந்த 6க்கு பவர் இங்கே 1 வந்தால் கேம் முடிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 8, இந்த 8க்கு பவர் அடுத்த நாளே 3 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ கேப்பில் ஒரு 6 இருக்குது. அந்த 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏ போர்டு 1 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி என்ன வரும் மட்டும் பார்ப்போம்.
நமக்கு இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 63, பிசி வந்து 63 கரெக்டாக ஒரு 5 நாள் கேப் விட்டு பாருங்கள். பிசி வந்து 61. அப்போ 63க்கும் 61க்கும் கேப்பில் ஒரு 62 குறையும். அந்த 62 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த கேப் நம்பர் குறையும், கரெக்டாக 62 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அது கீழே பாருங்கள் 43 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். 43 அப்படியே அடுத்த மாதம் பாருங்கள் 41. அப்போ 43க்கும் 41 கேப்பில் பார்த்தீங்கன்னா 42 குறையும். அந்த 42 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 42 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ அதேமாதிரி சேம் பேட்டர்னில் இங்கே நமக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 71, பிசி 71, பிசி வந்து 73. ஓகேவா? பிசி 71, பிசி 73. அப்போ 71க்கும் 73 கேப்பில் ஒரு 72 குறையும். அப்போ அந்த 72 அடித்து ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு பிசி 72 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி 72 நாளைக்கு வரலாம். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே 63க்கு 61க்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 73க்கும் 72க்கும் கரெக்டாக 5 நாள் கேப் வந்தால் எனக்கு கேம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பிசி 72 நாளைக்கு வரலாம். இது மட்டும் இல்லை, இந்த கேப் நம்பர் அடித்தாலே கண்டிப்பாக அடிச்சிடறான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 90, ஒரு நாள் விட்டு 88, 87. ஓகேவா? 87, 88 ஒரு 90 அடிச்சிருந்தேன். அப்போ கேப்பில் ஒரு 89 குறையும். அது பார்த்தீங்கன்னா 89 சொல்லி நம்ம நேற்று வந்து 89 சொல்லி இந்த கேப் நம்பரை முடிச்சிருப்பான். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 87, 88, 89, 90 சொல்லி இந்த கேப் நம்பரை முடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 70ன்னு அடிச்சிட்டான். 70, 71, இப்போ 73ன்னு அடிச்சிட்டான். இப்போ கேப்பில் ஒரே ஒரு நம்பர் தான் குறையுது, 72 குறையுது. அப்போ நம்ம 72 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 72 வந்தால் ஒரே சிங்கிள் நம்பர் தான் 172 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். இந்த ஏபி வந்து ஏபி 17 நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம். அது ஒன்று தான் பெண்டிங் இருக்குது, அதையும் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கே வரலாம். நமக்கு ஏ போர்டு 1 வரதுனால நம்ம ஏபி 17 சொல்லலாம். அந்த ஏபி 17 எதுக்காக சொல்லியிருந்தேனாக்கா நம்ம ஜாயின்ட்டில் சொல்லியிருக்கேன். ஓப்பனில் நிறைய பேர் தெரியாது, அதை டீப்பாக பார்த்துக்கோ எப்படின்னு. இந்த பி போர்டை 1 வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பி போர்டை 1 வச்சு பார்த்திங்கன்னா 51 அடிச்சிருப்பான். இந்த 51க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 51 திருப்பினா 15 அதை அடித்து முடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த 51 அதை திருப்பி 15 அடிச்சிருப்பான். அடுத்த ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு 1 வச்சு பார்த்தீங்கன்னா 01, அந்த 01 திருப்பி நமக்கு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10ன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருப்பான், 01 திருப்பினா 10, அது 10ன்னு பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து 10ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த பி போர்டு 1 எங்கெல்லாம் அடிக்கிறானோ அதெல்லாம் திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா? 51 அதை திருப்பி 15 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா 01 அதை திருப்பி 10ன்னு சொல்லி மேலே அடிச்சிருப்பான். அடுத்து பி போர்டு 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 81, அந்த 81 திருப்பினா 18, அது மேலே பார்த்தீங்கன்னா 18 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அது திருப்ப வேண்டிய நம்பர் ஒன்று தான் இருக்குது, 71ன்னு இருக்குது. அந்த 71 திருப்பினா நமக்கு ஏபி வந்து 17. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 17 ஒரு நம்பர் பெண்டிங் இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த ஏபி 17 நமக்கு நாளைக்கு ஏ போர்டு 1 வரதுனால அந்த ஏபி 17 நாளைக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 172 சொல்லி ஒரு நம்பரு அது நாளைக்கு வருது. ஓகேவா? அந்த 172 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள், வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 172. ஓகே, நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்னா எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ண முடிகிறவங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப் சொல்லிட்டு சேனல் கீழே வந்து ஜாயின் இருக்கும். அந்த ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் போட்டு பேமெண்ட் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணுறோம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வீடியோ வரும், ஜாயின் வீடியோ. இப்போ போடுற வீடியோ மாதிரி காலையில் ஒன்று வரும். அப்படி யூடியூப்பில் ஜாயின் பண்ண தெரியாதவங்க டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிகிராமில் ஐடி பார்த்தீங்கன்னா எப்படின்னா KL ஜாய் 1825 சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணால் நம்ம சேனல் நேம் வந்து நம்ம சேனல் நேம் இது தான். இந்த சேனல் நேமை சர்ச் பண்ணாலும் நம்ம சேனல் வந்துடுவீங்க, உள்ளே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ண சொல்லிட்டு நான் டீட்டெயில் சொல்லுவேன். அதன் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதை எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி தான். இதில் ஒரு பேட்டர்ன் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு நல்ல கெஸ்ஸிங்காக வரும்போது அதில் ஒரு பேட்டர்ன் கொடுப்பேன். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிளிக் ஆகும் உங்களுக்கு. கொடுக்குற நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா 172. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி வந்து 17, பிசி பார்த்தீங்கன்னா 72. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு. ஓகே ஜி, அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.